Daily. Taste the Daily. மகா வணக்கம்டே. ஏழைகளோட வயிற்றுல அடித்து பல இளைஞர்களோட கனவை ஒன்றுமில்லாமல் பண்ணி பெரிய ஊழல் பண்ணி சிக்கியிருக்கு திமுக. ஊடக உடன்பிறப்புகள் யாராச்சும் இதை பற்றி பேசுவாங்களான்னு நானும் பார்க்குறேன். ஒருத்தரும் பேச மாட்டாங்க. சரி, அவங்க பேசலான்னா என்ன, நாம் பேசுவோம். ஐயா நேரு அமலாக்கத்துறை கிட்ட வசமாக சிக்கியிருக்காரு இல்லையா, அதில் சூப்பராக ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லாரும் அண்ணன் செந்தில் பாலாஜியை 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு கிண்டல் பண்ணீங்கல்ல, அண்ணன் மட்டும் இல்லை, திமுகவில் இருக்கிற எல்லாருமே 10 ரூபாயை வச்சு தான் ஊழல் பண்ணுறாங்க போல. பணத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் வேலை கொடுத்ததா சொல்கிறாங்கல்ல, அந்த விவகாரத்தில் 10 ரூபாயை வச்சு தான் ஊழல் பணத்தை மாற்றிருக்காங்கன்னு சொல்லுதாங்க. எப்படி என்ன ஏதுன்னு விவரமாக சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்து வாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் கோயில் பூசாரியை அரைஞ்சி அலப்பறை பண்ணியிருக்கு திமுகவோட கூட்டணி கட்சி ஒன்று. பூவோட சேர்ந்த நாராவது மணக்கும். ஆனால் திமுக கூட எந்த கட்சி சேர்ந்தாலும் அது அராஜகம் மட்டும்தான் செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க? அமைச்சர் நேருவோட துறையில் பணம் வாங்கிட்டு அரசு பணிகளை வித்ததா சொல்றாங்கல்ல, அந்த விவகாரத்தில் பல புது அப்டேட் வந்திருக்கியா. ஊழல் பண்ண பணத்தை ஹவாலா மூலமாக மாற்றும் போது 10 ரூபாயை பயன்படுத்தியிருக்காங்களாம். அட, அது நான் சொல்லலப்பா, அமலாக்கத்துறை வட்டாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மக்கா, திமுக ஆட்சியில் வருஷா வருஷம் 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்கிறோம்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருந்தார்ல, அது வழக்கம் போல தப்பு கணக்காமியா. சட்டமன்றத்தில் உணவுத்துறை மானியத்தில் 28 லட்சம் 25 லட்சம்னு தான் கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. மக்கா, குறுஞ்செய்தியில் பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டவரை திமுக கும்பல் மிரட்டினதுனால அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் பாதுகாப்பு கேட்டு வழக்கு போட்டிருக்கிறார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் யாராச்சும் மிரட்டினா சிபிஐ கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒருத்தருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சிபிஐ கிட்ட சொல்கிற அளவுக்கு ஆட்சி நடக்கு. இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதான். ஷப்பா, முடியலை. மக்கா, கரூர் விவகாரமாக இருக்கட்டும் இல்லை ஆம்ஸ்டாங் விவகாரமாக இருக்கட்டும், சிபிஐன்னு சொன்னாலே இந்த திமுக கும்பலுக்கு ஏன் தான் நடுங்குதோன்னு தெரியல. இப்போ இந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்கணும், 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம்னு உண்மை தெரியணும்னு சொல்லி பிரபாகரன் ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு. அவரை இங்கே லோக்கலில் இருக்கிற உடன்பிறப்புகள் மிரட்டி இருக்கிறாங்க. அதை அவர் வீடியோவாகவே எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு. இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். இப்படி ஆளுங்கட்சி மிரட்டுறதுனால பயந்து போன அந்த பிரபாகரன் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காருங்க. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உங்களை இனிமேல் யாராச்சும் மிரட்டினா சிபிஐ கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற காவல்துறை அப்ப என்ன லட்சணத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க இருக்கிற காவல்துறை அப்ப என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. பிரபாகரன் யாரு? ஒரு சாதாரண மனிதர். அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. அது சம்பந்தமா நீதி விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவரை ஏன் இந்த திமுக கும்பல் மிரட்டணும்? இன்னைக்கு ஒரு சாமானியர் கூட தனக்கு பாதுகாப்பு வேணும்னா உச்சநீதிமன்றத்துக்கும் சிபிஐ கிட்டையும் கேட்க வேண்டிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சியா, மக்கள் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஆட்சியா தான் இருக்கு அப்படின்னு அட நான் சொல்லலப்பா. நடக்கிறது எல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சாமானியர் நிலைமை தான் இப்படியான்னு கேட்டா இல்லை. ஆம்ஸ்டாங் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தானே. அவர் கொலை வழக்க சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சுல்ல. அந்த விவகாரத்தில் மேல்முறையீடு பண்ணுறேன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை காப்பாற்றுறதுக்காக இப்படி போராடுதாங்கன்னு தான் தெரியல. சிபிஐன்னு சொன்னாலே ஏன் நடுங்குறாங்கன்னு புரியலை. ஆட்சி மாறி காட்சிகள் மாறும்போது பல உண்மைகள் வெளியே வரப்போகுதியா?
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 10 ரூபாயா கொள்ளையடிக்கிறது எப்படின்னு அன்னை செந்தில் பாலாஜியை பார்த்து தான் கற்றுக்கணும்னு ஊர் மக்கள் எல்லாரும் பேசுகிறீங்க. ஊழல் பணத்தை 10 ரூபாயை வச்சு எப்படி மாற்றணும்னு ஐயா நேருவை பார்த்து தான் கற்றுக்கணும். அட நான் சொல்லலப்பா, அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு எழுதின கடிதத்தில் சில குறிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணுறதே இந்த 10 ரூபா தானா? புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேளுங்க. மக்கா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பா ஒரு 2500 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. இந்த வேலைக்கு முறையா அறிவிப்பு, எக்ஸாம் எல்லாமே நடந்தது உண்மைதான். ஆனா பாருங்க, அந்த எக்ஸாம் படி போஸ்டிங் நடந்ததா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வியே. பொதுவா இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு துறை மூலமாவே போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. அப்பவே இதுல ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதையும் மீறி போஸ்டிங்கை போட்டு சிக்கியிருக்கிறாங்க. அமைச்சர் நேருவோட சகோதரருக்கு சொந்தமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுறாங்க. அவங்க தேடி போனது வேறு ஒரு வழக்கு. ஆனால் கிடைச்சது என்னவோ வேற. இந்த நகராட்சி நிர்வாகத்தில் 2500 போஸ்டிங் போட்டாங்கல்ல, அதில் 25 லட்சத்தில் இருந்து 35 லட்சம் வரைக்கும் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது சம்பந்தமாக 232 பக்கத்துக்கு ஆவணங்களையும் அமலாக்கத்துறை தயார் பண்ணியிருக்காங்களாம். அதில் அமைச்சர் நேருவோட பேர், அவரோட 2 சகோதரர்களோட பேர், இன்னும் பல உதவியாளர்கள், புரோக்கர்களோட பேரெல்லாம் அதில் இருக்கான். தேர்வு முடிவு வரதுக்கு முன்னாடியே, அதாவது எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே யார் யார் எங்கே தேர்வாக இருக்கிறாங்க, அதாவது இந்த காசை வாங்கிட்டு இவங்க உள்ள சொருகுனாங்கல்ல, அந்த பேர் லிஸ்ட்டை எல்லாம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இதில் கோடிக்கணக்கில் காசு வந்தது இல்லை, அதையெல்லாம் ஹவாலா மூலமாக மாற்றிருக்கிறாங்களாம். அதுக்கு கோடு வேடாத்தான் இந்த 10 ரூபா தாளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை நான் சொல்லலப்பா, அமலாக்கத்துறை வட்டாரத்தில் தகவல் வருது. அமைச்சர் நேரு வழக்கம் போல மத்திய அரசு களங்கம் கற்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே தப்பு பண்ணல அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க, அமலாக்கத்துறை வரட்டும், இந்த 10 ரூபா கதை உண்மையா இல்லையான்னு தெரியும்ல. ஆனால் பாருங்க, 10 ரூபாயா வசூல் பண்ணி கோடியில் கொள்ளையடிக்கிறதும் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. கோடியில் கொள்ளையடிச்சதை வெறும் 10 ரூபாயை வச்சு கை மாத்துறதும் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. அதை நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி வேணும்னா மக்கா இந்த விடியலாருக்கு ஓட்டு போட்டீங்க. வர்ற தேர்தலையாச்சும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. மக்கா, ஐயா ஸ்டாலின் கம்பு சுத்தினதை எல்லாரும் பார்த்தீங்களா? நேத்திக்கு தான் நடந்ததான். நான் இப்போ தான் பார்த்தேன். என்னடா இவன் ஊருக்கே செய்தி சொல்கிறவன் முதலமைச்சர் கம்பு சுத்தினதை இவ்வளவு லேட்டாக சொல்கிறானேன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் ஐயா கம்பு சுத்தினதை பார்த்துட்டு இருந்தப்ப நான் சென்னை அசோக் நகரில் கூலிப்படைகள் கத்தி சுத்தினத செய்தியை பார்த்துட்டு இருந்தேன். அதான் இந்த செய்தியை பார்க்க மறந்துட்டேன். கம்பு சுத்துற ஸ்டாலின் சார் கூலிப்படைகள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொலை பண்ணிட்டு அலைகிறாங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்டையும் கம்பை சுற்றி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். மக்கா, தென்காசிக்கு போன ஐயா ஸ்டாலின் ரோட்டில் நின்று கம்பு சுற்றிருக்கிறாரு. தேர்தல் வந்துட்டா போதும், வீரதீர சூர நாடகம் எல்லாம் போடுறது வழக்கம்தான். சென்னையில் கூட ஒரு பாட்டு கச்சேரி, நடன கச்சேரிலாம் நடத்தினாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ரோட்டில் ஷோ காட்டக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துட்டு பிறகுதானே இப்படி ரோட்டில் ஷோலாம் பண்ணியிருந்துருக்கணும். மற்ற கட்சிக்கு மட்டும்தான் அதெல்லாம் பொருந்துமா? எப்போ திமுகவுக்கெல்லாம் பொருந்தாதா? சரி, ஏதோ ஸ்டாலின் ஐயா ஆசைப்பட்டு கம்பு சுற்றிட்டாரு. இப்போ யாருக்கு கம்பு சுற்றி வீரத்தை காட்டுறீங்க? கூலிப்படைகள்லாம் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் தெரியலையே சார். ஏன் சொல்கிறேன்னா, சென்னை அசோக் நகரில், தலைநகரில் பட்டப்பகலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு இளைஞரை வெட்டி போட்டு போயிருக்கிறாங்க. கேட்க நாதி இல்லாமல் அந்த இளைஞர் வெட்டுப்பட்டதோட ரத்த வெள்ளத்தில் தெரு முழுக்க உலாவி இருக்கிறார். பார்த்தீங்களா? தலைநகரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் வெட்டுப்பட்டு இப்படி துடிச்சுக்கிட்டு கிடந்தா பார்க்குற ஜனங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கூலிப்படைகள் இங்கே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் என்னடானா தென்காசியில் கம்பு சுற்றிட்டு இருக்கிறார். நாட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்த்தா தானே. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரலன்னா யாரும் நிம்மதியாக நடமாட முடியாதியா? அப்படின்னு நான் சொல்லலை, அசோக் நகர் மக்கள் சொல்லுதாங்க. மக்கா, செல்ல பிராணிகளை வளர்க்க லைசன்ஸ் வாங்கணுமா, இல்லைன்னா அபராதம் போடுவாங்களாம். சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்கு. தெருநாய் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. அதை சரி பண்ண சொல்லி மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
இந்த கேப்பில் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு பூனைக்கெல்லாம் காசு வசூல் பண்ண ஐடியா பண்ணுறாங்க பாருங்கள். இவங்களை என்னன்னு சொல்ல? சரி, ஜனங்க செல்ல பிராணிகளுக்கு உரிமை வாங்கிடுவாங்க, தெருநாய் தொல்லைக்கு யார் பொறுப்பு? மாநகராட்சி மக்களுக்கு அபராதம் கட்டுமா? அடா, நான் கேட்கலப்பா, மக்கள் கேட்குறாங்க. மேயர் பதில் சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.